ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாஸ்ட் ஏபிஐல ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கும் ஃபைல் ஹேண்டலிங்கிற டாப்பிக்கும் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்ம்ஸ்னால் நமக்கு என்னென்னு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. என்னது, இப்போது ஒரு வெப்பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்பேஜில் யூசரோட இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்மோ இல்லை ஒரு லாகின் ஃபார்மோ எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கு ஃபீட்பேக் கேட்குறாங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த கோர்ஸில் கண்டென்ட் எப்படி இருக்குது, இந்த வீடியோலாம் எங்கேஜிங்காக இருக்கா, இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுவாங்களா. அந்த டேட்டாலாம் எப்போ வந்து சர்வருக்கு போகும். யூசர் எப்போ சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ தானே அது சர்வருக்கு போகும். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம சப்மிட்டுன்னு பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட டேட்டா வந்து சர்வர் சைடோ இல்லை வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கோ மூவ் ஆகுதோ அது எல்லாமே ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்ம்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐல பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஃபார்மில் இருக்க டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார்ம்னா பேசிக்காக நம்ம வந்து ஒரு HTML பேஜ்லேருந்து தான் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். நம்ம இங்கே ஃபாஸ்ட் ஏபிஐல ஏபிஐ டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கறதுனால நான் ஒரு HTML பேஜ்லாம் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நம்ம டாக் யூஸ் பண்ணி இந்த ஸ்வாகர் யூஐல பார்ப்போம்ல, ஸோ அதே மாதிரியே ஃபார்ம் டேட்டா எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட சேர்ந்து இன்னொரு டாபிக் என்னன்னா ஃபைல் ஹேண்டலிங்னு சொன்னா, ஸோ அதை வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த ஃபார்ம்ஸ் டாபிக் ஃபஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைல் ஹேண்டலிங் பார்க்கலாம். ஆப் டாட் கெட்டுன்னு போட்டு இது நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ வந்து இது பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுனா என்னது, ஒரு கண்டென்ட்டை யூசர் சைட்லேருந்து டேட்டா பேஸோ இல்லை சர்வரோ இதுக்கோ நமக்கு ஒன்று போஸ்ட் பண்ண போகிறோமா. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கெட்டுக்கு பதிலாக போஸ்ட்டுங்கிறது வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நான் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு தேவையில்லாத மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆப் டாட் கெட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம், போஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டும் தேவையில்லை, ஃபார்ம் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ போஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த யூஆர்எல் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முன்னாடி நான் டிஸ்பிளே அப்படின்னு வச்சிருந்தேன். இப்போ நான் இதை என்ன மாற்றிக்கிறேன்னா எனக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நான் வாங்க போகிறேன் யூசர்ட்டேருந்து. ஸோ நான் ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஃபீட்பேக் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஃபீட்பேக் போஸ்ட் பி வந்து ஸ்மால் ஃபீட்பேக் ஃபார்மு. ஸோ நான் இது ஃபீட்பேக் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ நான் இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நான் வந்து மெத்தட் எழுத போகிறேன். ஸோ டெஃப் மெத்தடோட நேமும் வந்து நான் ஃபீட் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோட மெத்தடு. இந்த மெத்தடில் தான் நான் என்னோடய ஃபார்மை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். நம்ம இப்போ ஒரு கொரி பேராமீட்டர் பாத் பேராமீட்டர்னா என்ன பண்ணுவோம், எந்த ஒரு கண்டென்ட் நம்ம உள்ளே கொண்டு வரதா இருந்தாலும், அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வரதா இருந்தாலும் அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தட்குள்ளே எழுதுவோமா. சேம் அதே தான் இங்கேயும் நம்ம அந்த நம்மளோட கண்டென்ட் இருக்குல்ல அந்த கண்டென்ட்டை இந்த மெத்தட்குள்ளே எழுத போகிறோம். நார்மலாக நம்ம இப்போ கொரி பேராமீட்டர்லாம் எப்படி எழுதுவோம். இப்போ வந்து ஒரு ஃபார்மில் வந்து ஒரு 2 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட நேம் இருக்குது, என்னோட இமெயில் இருக்குது, இந்த 2 டேட்டா இருக்குது. இப்போ இது எப்படி எழுதுவோம், நேம் அப்படின்னு போட்டு STR அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது கமா போட்டு இமெயில் அப்படின்னு போட்டு STR அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா. ஸோ இது இப்படி தான் நார்மலாக நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து ஃபீட் பண்ணுவோம் இதில் ஃபாஸ்ட் ஏபிஐல. இப்போ இது என்னவா பண்ணிக்கும், நார்மலாக இது வந்து ஜேசான் ஃபார்மேட்டை மட்டும் தானே அக்செப்ட் பண்ணோம் ஃபாஸ்ட் ஏபிஐங்கிறது. ஸோ நமக்கு வந்து ஃபார்மில் வர கண்டென்ட் எல்லாமே ஜேசான் ஃபார்மேட்டில் தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, வராது. ஜேசான் ஃபார்மேட்டில் வராது. ஸோ அது எப்படி வரும்னா வேற ஒரு ஃபார்மேட்டில் வரும். ஐ மீன் ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோட டைப் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கண்டென்ட்டோட டைப் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறமா என்ன கண்டென்ட் இருக்கோ அது வரும். ஓகேவா. ஸோ இது ஜேசான் ஃபார்மேட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஜேசான் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஜேசான் ஃபார்மேட்னா ஒரு கேர்லி பிரேசிஸ்க்குள்ளே இப்போ நேம்னா நேம் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த கீக்கு இப்போது கோட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ இருக்குமா. ஸோ இது அடுத்து இமெயிலா, இமெயிலுங்கிறது அது ஒரு கீயா. ஸோ இமெயில் அதுக்கு வந்து என்ன பேர் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். ஸோ இதுக்கும் code@gmail.com அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, கீ வேல்யூ பேர் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் நான் நார்மலாக HTML ஃபார்ம் சப்மிட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி கீ வேல்யூ பேரில் தான் வருமானு கேட்டிங்கன்னா இப்படி வராது. ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் வரும். ஐ மீன் இங்கே ஒரு கண்டென்ட் இருக்கும், என்கோடட் சம்திங் இருக்கும். அடுத்து கண்டென்ட் என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கும், இங்கே நம்ம ஒரு பாத் பேராமீட்டரில் பார்த்துருப்போம் தெரியுமா. ஏதாவது ஒரு யூசர் நேம் எல்லாம் பாஸ்வேர்டை சப்மிட் பண்ணால் நமக்கு அண்டு போட்டு வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் நேம் ஈக்குவல்ட்டுன்னு வந்து கோட் அப்படின்னு இருக்கும். அதோட சேர்த்து இமெயில் அப்படின்னு வந்து code@gmail.com இப்படி இருக்கும். ஸோ பட் ஆனால்
நம்மளோட ஃபாஸ்ட் ஏபி இருக்குல்ல, அது இந்த ஃபார்மேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதுக்கு பதிலாக இந்த ஃபார்மேட்டை ஒன்லி தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் நம்ம ஃபாஸ்ட் ஏபிக்கு சொல்லணும்ல, இது நீ நார்மலாக வாங்குற மாதிரி டேட்டா கிடையாது, இது ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறது மூலியமா நம்மளோட அதாவது ஃபாஸ்ட் ஏபிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், நீ எப்போதும் வாங்குற மாதிரி ஜேசான் ஃபார்மேட்டை மட்டும் வாங்கக்கூடாது, ஃபார்ம் டேட்டாவையும் வாங்கணும். அந்த ஃபார்ம் டேட்டா உனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்தாலும் அந்த ஃபார்மேட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அதுக்காக ஃபார்ம் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு ஆப்ஷனல் இல்லைனா வேற என்ன டிஃபால்ட் வேல்யூ ஏதாவது செட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு ஈக்குவல் போட்டு அதுக்கப்புறமா எழுதுவோமா. சப்போஸ் ஒரு கொரி பேராமீட்டரோ பார்த்தோ செட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்படி போட்டு கொரி அப்படின்னு போட்டு எழுதுனோமா. இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோமா. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளே நான் என்ன டேட்டா வேணாலும் என்டர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி விட்டுக்கிறேன், பாஸ். நெக்ஸ்ட்டு இமெயிலுங்கிறதும் எனக்கு அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கா. ஸோ அந்த இமெயிலுங்கிற ஸ்ட்ரிங்குக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுவும் ஒரு ஃபார்ம் டேட்டாவா. ஸோ இதுக்கும் நான் இது மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா. நேமும் இமெயிலும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ரேட்டிங் கொடுக்க போகிறேன். RATTING. ஸோ இதையும் ஸ்மால்லே நான் போட்டுக்கிறேன், RAT அப்படின்னு வச்சுக்கிறேன், ரேட்டிங். இது வந்து இன்டீஜராக இருக்க போது எனக்கு. ஸோ இன்டீஜர் அதே மாதிரி தான், ஃபார்முக்குள்ளே 3 ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ இது கட்டாயம் தேவையில்லை, இந்த 3 டாட்டு நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கமா போட்டுறேன், அவ்வளோதான். இப்போது நம்மளோட ஃபீட்பேக் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே 3 டேட்டா நம்ம கொடுக்குறோம். ஒன்று நேமு, இமெயிலு, அடுத்து ரேட்டிங் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சப்மிட் பண்ணுமா. ஸோ இது சப்மிட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை கெட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக நம்மளோட ஃபார்மோட பாலிசி HTML. இங்கே வந்து நம்ம சப்மிட் பட்டன்லாம் வைக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்வாகரில் தானே பார்க்க போகிறோம். ஸ்வாகரில் ஆல்ரெடி எக்ஸிக்யூட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸிக்யூட்டுங்கிறத கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டா கெட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடுறேன். என்னென்னா இதை வந்து நான் ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் எழுதிடுறேன். நேம், ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம், STATUS, ஸ்டேட்டஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ். ஓகேவா. ஸோ கோலன் இங்கே வச்சுட்டு ஃபீட்பேக் ரிசீவ்டு. ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் டேட்டா. ரெண்டாவது யார் கொடுத்துருக்கா இந்த ஃபீட்பேக்கை, யூசரோட நேம் ஆட் பண்ணிடலாமா. ஸோ நேம், என்ன நேம் நம்ம இங்கே மேலே கொடுக்குறோமோ அந்த நேம் இங்கே வரணும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக நேம்ங்கிற அதே வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ அதனால் RATTING இந்த இடத்துல நம்ம கேப்ஸ்ல எழுதிக்கலாம். கோலன் என்ன ரேட்டிங்னா RATTல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அவங்களோட ரேட்டிங். ஓகேவா. ஸோ இந்த 3 டேட்டாவை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆயிடுச்சு. நான் அப்படியே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். DOCS. இப்போ வந்து ஸ்வாகர் வியூவில் நம்மளால் பார்க்க முடியுதா, நம்மளோட போஸ்ட்டுங்கிற மெத்தட் இருக்குது, என்ன மெத்தடோ URL இருக்குது, ஃபீட்பேக்குங்கிற URL இருக்குது, அதுக்குள்ளே ஃபீடுங்கிற மெத்தட் இருக்கா. ஸோ நான் ஒன்று சொன்னேன் தெரியுமா, நம்ம வந்து டேட்டா இங்கே எப்படி போகும் ஃபார்ம் வழியால் கொடுத்தா அப்படின்னு. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோட டைப் இருக்கும், நெக்ஸ்ட்டு அது என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் இருக்குன்னு சொன்னல டேட்டா போகிறது, இதுதான் அந்த கண்டென்ட்டோட டைப்பு. அப்ளிகேஷன், www, ஃபார்ம், URL என்கோடன் இருக்குல்ல. ஸோ இதான் அந்த கண்டென்ட்டோட டைப்பு. இதுக்குள்ளே தான் என்ன கண்டென்ட் நம்ம கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் போகும். இப்போ பாருங்களேன், நான் ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நேம் இருக்கா. ஸோ நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கோட் சால்வ் எக்ஸிக்யூட் நம்ம சேனல் நேமே கொடுக்குறேன், சால்வ் எக்ஸிக்யூட். இமெயில் வந்து நான் code@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ரேட்டிங் வந்து நான் ஒரு அவுட் ஆஃப் 10க்கு 10னே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிக்யூட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த கேர்ள் அப்படிங்கிறதுல போஸ்ட் மெத்தடு இந்த URLல அப்ளிகேஷன் ஜேசான் ஃபார்மேட் தான் எனக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ இது அக்செப்ட் ஆகிடுச்சு. அது எப்படி வந்திருக்குன்னா
கண்டென்ட் டைப்பு அப்ளிகேஷன் WX இந்த கண்டென்ட் டைப் இந்த சொன்னோன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த டைப் வந்திருக்கா. அடுத்தது நேம், என்ன நேம் நம்ம இங்கே மேலே என்ட்ரு பண்ணோமோ அந்த நேம் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்துருச்சு. பார்த்தீங்களா? புரியுதா? நம்ம ஃபார்ம் ஏன் யூஸ் பண்ணோன்னு. பட் ஆனால் நம்மளோட ஃபாஸ்ட் ஏபி எப்படி அக்செப்ட் பண்ணோம்? ஜேசான் ஃபார்மேட் தான் நான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ இந்த ஜேசான் ஃபார்மேட்டில் எனக்கு ரெஸ்பான்ஸையும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டேன். நமக்கு இதை அக்செப்ட் பண்ணி ஜேசானில் 200 ரெஸ்பான்ஸும் வந்துருச்சு. ஓகேவா? சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ். இப்படி தான் வந்து ஒரு ஃபார்மில் நம்ம டேட்டாவை இன்புட்டாகவும் கொடுக்கணும். அந்த கொடுத்த இன்புட்டை நம்ம அவுட்புட்டை எப்படி கெட் பண்ணுறதுன்னு இப்படி தான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார்முங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல் அப்லோட் பார்க்க போகிறோம். ஃபைல் அப்லோட். இந்த ஃபைல் அப்லோட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஐ மீன் ஒரு சிங்கிள் ஃபைலை என்னால் அப்லோட் பண்ண முடியும், இல்லைனா மல்டிபிள் ஃபைல் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் பார்க்குறோமோ அந்த டாபிக் மட்டும் இங்கே சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்ம சிங்கிள் ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த சிங்கிள் ஃபைலில் நம்ம ஒரு டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டாவை எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரீட் த ஃபைல் டேட்டா. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிள் ஃபைல், அதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டா வந்து நான் ரீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வாகர் UI மூலயமா அந்த ஃபைலை நான் கெட் பண்ணிவிட்டு கெட் பண்ண ஃபைலுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணி இங்கே வந்து நான் பிரிண்ட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இதான் என்னோட மோட்டோ இங்கே ஃபைல் அப்லோடிங்கில். இது வந்து சிங்கிள் ஃபைல் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணி எடுக்க போகிறோம். அது என்ன ஃபார்மேட்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு அந்த ஃபைல் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த 2 ஆப்ரேஷனு. இதுக்கப்புறமா இதில் நம்ம இன்னொன்று என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா அந்த ஃபைலுக்கு என்ன நேம் இருக்குது, அந்த ஃபைலோட சைஸ் என்ன. ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். அந்த ஃபைலோட சைஸ் என்ன, ஃபைலோட நேம் என்ன, இது எல்லாமே பார்க்க போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டிபிள் ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த அப்லோட் பண்ண ஃபைல்லேருந்து மல்டிபிள் ஃபைலில் இருக்க டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இமேஜ் எப்படி நம்ம ஒரு ஃபைலாக அப்லோட் பண்ண முடியும், அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு சிங்கிள் ஃபைல் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது, அந்த அப்லோட் பண்ண ஃபைலில் இருக்க டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது, அந்த இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் அதோட சைஸ் என்ன, அதோட ஃபைல் நேம் என்ன, ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ சேம் அதே மெத்தடே நான் இங்கே வச்சுக்கல, இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இந்த இது மட்டும் தேவைப்படுது, அதாவது இந்த URL இருக்குல்ல, அந்த URL கண்டென்ட் மட்டும் தேவைப்படுது. ஸோ இந்த URL அப்படியே வச்சுட்டு இங்கே URL நேம் மாற்றிக்கிறேன். என்னன்னா ஃபைல் அப்லோட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஃபைல் அப்லோட் உங்களோட URL. ஸோ URL கேப் இருக்கக்கூடாது, நான் ஒரு ஐஃபன் போட்டு ஃபைல் அப்லோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இதில் நான் மெத்தட் எழுதிக்கிறேன். என்ன மெத்தட் எழுதுறேன் அப்படின்னா ஃபைல் அப்லோட்னே எழுதிக்கிறேன். ஃபைல் _ அப்லோட். ஓகே, நமக்கு தெரியும் எந்த ஒரு இன்புட் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மெத்தடோடையால தான் நம்ம கொடுக்க முடியும். நார்மலாக நம்ம இப்போ லாஸ்ட்டு டாப்பிக்கில் என்ன பார்த்தோம், ஃபார்முக்கு பார்த்தோமா. ஃபார்மில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நேமு, இமெயிலு, அப்புறம் ரேட்டிங் வந்து நம்ம ஒரு வேரியபிள் மாதிரி கொடுத்துட்டு அந்த வேரியபிளில் டேட்டாவை கெட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம இங்கே ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைலுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஃபைல் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்மால்லே போட்டுக்கலாம். ஃபைல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு கோலன் வச்சுட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா அப்லோட் ஃபைல் ஈக்குவல் டு ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். அப்லோட் ஃபைல் ஈக்குவல் டு நார்மலாக ஃபார்ம்னு கொடுத்தா நம்ம எப்படி கொடுப்போம், கேபிட்டலில் எல்லாமே கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ கொடுப்போமா. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு 3 டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னோட மெத்தட் வந்து நான் அப்லோட் பண்ணுற ஃபைலை வந்து எடுத்துரும். இங்கே ஃபார்மோட சேர்த்து ஃபைலையும் போட்டுக்கலாம். ஃபைல் அதோட சேர்த்து இந்த அப்லோட் ஃபைலையும் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் ஒன்று செப்பரேட் தான். FILE அதோட சேர்த்து அப்லோட் ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் இதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் நமக்கு தேவையில்லை, இதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃபைலை ரீட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ரீட் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா file.read அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் ரீட் பண்ண போகிறேன். அந்த ரீட் பண்ணுற கண்டென்ட்டை நான் ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கண்டென்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கண்டென்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த வேரியபிளில் நான் ரீட் பண்ணுற ஃபைலோட மெத்தடை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதாவது ரீட் பண்ணுற ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ await await file.read அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஃபைல் வந்து ரீட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு ஃபைலில் ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ண கண்டென்ட்டை வந்து கண்டென்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நான் வந்து இதை வந்து அதாவது எனக்கு வந்து பெரிய ஃபைல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதில் எனக்கு இருக்க லிமிட்டட் டேட்டா மட்டும் எடுத்தால் போதும். ஸோ நான் அதுக்காக இங்கே ஒரு ட்ரை கேட்ச் மெத்தட் மூலயமா லிமிட்டட் டேட்டாவை எடுக்க போகிறேன். அந்த ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தால் மட்டும். ஸோ நான் அதுக்கு இங்கே எழுதிடுறேன், ட்ரை டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் பின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கே கொடுத்துட்டு கண்டென்ட் டாட் டிகோட் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து வர்ற ஃபைல் வந்து டாட் டெக்ஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கொடு அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறேன். டாட் டிகோட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் UTF அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து அந்த ஃபார்மேட்டு. ஸோ 8 இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 200 இருக்க வரை கோலன் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ல பைத்தானில். ஸோ அதே தான் இங்கே நான் பண்ணுறேன். சப்போஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா எக்ஸப்டில் கேட்ச் பண்ணி எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எரர் வந்தால் ஏதாவது ஹேண்டில் பண்ணுறதுக்காக சேம் அதே மாதிரி டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் பியில் நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னால் ரீட் பண்ண முடியல அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது cannot be previewed as டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துருக்க டேட்டாவை என்னால் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் பார்க்க முடியல அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபைலில் கண்டென்ட் ரீட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த ரீட் பண்ண கண்டென்ட்டை நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். இங்கே ரிட்டர்ன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே என்னென்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபைல் நேமு, அப்புறம் அதோட சைஸ் என்ன, அப்புறம் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ நான் என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறேனோ அந்த ஃபைலோட நேம் வந்து எனக்கு இங்கே வரணும். ஸோ அதை நான் இங்கே எப்படி கெட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் டாட் ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் என்ன ஃபைல் அப்லோட் பண்ணுறேனோ அதோட ஃபைல் நேம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கமா நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுக்க போகிறேன்னா அந்த ஃபைலுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டோட டைப் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டோட டைப் என்ன அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ கண்டென்ட் டைப் ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கலாம். கண்டென்ட் டைப்பு அந்த ஃபைலோட கண்டென்ட்டா, ஸோ அதே மாதிரி தான் ஃபைல் டாட் கண்டென்ட் டைப். அவ்வளோதான். கொடுத்துட்டு கமா நெக்ஸ்ட்டு அந்த ஃபைலோட சைஸை வந்து நான் என்டர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சைஸ் இன் பைட்ஸில் வந்து நான் கொடுக்குறேன், அதாவது கேபியில் பைட்ஸ். ஓகேவா? ஸோ பைட்ஸை எப்படி கொடுக்குறேன்னா லென்த் ஆஃப் கண்டென்ட், அதாவது அந்த உள்ள கண்டென்ட் இருக்கும்ல ஃபைலோட சைஸ் இல்லை, அது கண்டென்ட்டோட சைஸ். ஓகேவா? கண்டென்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நான் எடுத்து கொடுக்க போகிறேன். இங்கே டீகோட் பண்ணியிருக்கோம்ல கண்டென்ட்டாக டீகோட்னு போட்டு, ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நான் இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல எரர் கேட்ச் பிளாக்ல, அதே தான் இங்கே கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் பி அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எரர் காட்டுது, என்னது அவைட்டா. ஸோ அவைட்டில் என்ன எரர் காட்டுது, அவைட் அவுட் சைட் தான் அசிங். ஓகே, நார்மலாக நமக்கு வந்து அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணோம் நம்ம அந்த அவைட்டுங்கிறத யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அசிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அகைன் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் வரல, இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாட்டுக்கிறேன். எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஃபைல் அப்லோடுங்கிற மெத்தடும் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே எனக்கு ஆனால் ஃபைலே அப்லோட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ட்ரை இட் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா, நீங்கள் வந்து ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைல்னால் ஃபைலோட நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம்னா கோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன டேட்டா என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிள் ஃபைல் ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு என்ட்ரு பண்ணி இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஃபைலை நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்பில் இருக்குது, கோட் அப்படின்னு தான் கொடுத்தேன். ஸோ கோடுங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே வந்து கோட் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துருச்சா. ஸோ நான் இப்போ இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட் எனக்கு இங்கே ரீட் ஆகி வருது. ஃபஸ்ட்டு
ஃபைலோட நேம் நம்ம கொடுத்துருந்தோமா, ஸோ ஃபைலோட நேம் நமக்கு வந்துருச்சு code.txt அப்படிங்கிறது. ஸோ அதோட கண்டென்ட் என்ன, கண்டென்ட் பிளைன் டெக்ஸ்டா, ஸோ அந்த பிளைன் டெக்ஸ்ட்டுங்கிற கண்டென்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதோட சைஸ் என்னது, அதுக்குள்ளே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அந்த லெட்டரும் எனக்கு இங்கே 24 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது அதுக்குள்ளே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஃபாஸ்ட் ஏபிஐயில் ஃபார்ம் டேட்டா மூலிமா அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அப்டேட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது நம்ம ரீட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா வந்திருக்கும் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாவை எப்படி நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ மூலியமாக கெட் பண்ணுறது, அந்த கெட் பண்ண டேட்டாவோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் என்ன டேட்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட என்ன கண்டென்ட் டைப்பு, இந்த ஃபைல் நேம், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் நான் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதாவது இங்கே சிங்கிள் ஃபைல் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி மல்டிபிள் ஃபைல் நான் எப்படி அப்லோட் பண்ணுறது, அந்த மல்டிபிள் ஃபைலில் இருக்க டேட்டா எப்படி கெட் பண்ணுறது. இங்கே நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் நான் வேறு ஏதாவது ஒரு ஃபைல் டைப் அப்லோட் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு இமேஜ் ஃபார்மேட் அப்லோட் பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், பிக்சர்ஸ், இப்போ இமேஜ் ஃபார்மேட் அப்லோட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எரர் தான் வரப்போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜ் ஃபார்மேட் அப்லோட் பண்ணால் அது எப்படி அக்செப்ட் பண்ணுறது, ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.